இன்னைக்கு சூப்பரான கதம்ப கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறேன். அதுவும் விறகடுப்புல செய்ய போறேன். அது என்ன கதம்ப கருவாட்டு குழம்புன்னு நினைக்காதீங்க. நீங்களும் வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சிம்பிளா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டு மாமரத்துலயும் மாங்காய் அறுத்துப்போம். ஒண்ணு போதும். இப்போ வந்து கதம்ப கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். நல்லா ஊற்றிப்போம். நம்ம வந்து கதம்ப கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் சேர்க்குறோம், கருவாடு சேர்க்குறோம், மாங்காய் சேர்க்குறோம். அதனால அது சூட்டை தண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 2 கையளவுக்கு இருக்கு. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டு இருக்கு. 2 பச்சை மிளகா. இதெல்லாம் வந்து லைட்டாக இடிச்சுப்போம். நல்லெண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு வெந்தயம் சேர்த்துப்போம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பூண்டு சேர்த்துப்போம். இது சேர்த்த பூண்டு பாருங்க எப்படி நுரைக்குது பாருங்க. செக்கெண்ணெயில வந்து செஞ்சோம்னா இப்படிதான் நுரைக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இடிச்சு வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ முழுசா 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சு சேர்த்துப்போம். கொஞ்சமா வெங்காய தக்காளிக்கு வந்து உப்பு போட்டு வதக்கிப்போம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலயே வந்து எல்லா மசாலாவும் இருக்கும். இப்போ புளி கரைசல் சேர்த்துப்போம். தொண்ணூறு % வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துப்போம். முன்னாடியே சேர்த்துனா வந்து கரைஞ்சிரும். இப்போதான் கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் தான் வந்து மாங்காவை சேர்க்கணும். அதுவும் எங்கள் வீட்டு மரத்துலேயே வந்து நாங்கள் பறித்த மாங்காய் இது. செமையாக கொதிக்குது. லாஸ்ட்ல நம்ம ஒரு பீஸ் கருவாடு சேர்த்துப்போம். நம்ம வந்து இதுல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் சேர்த்துருக்கோம். அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். லாஸ்ட்ல இந்த கருவாடு மட்டும் சேர்த்தோம்னா அது ருசியே வேற லெவல் தான்.
10 தட்டு கூட சாப்பாடு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். நான் வந்து கடல் கெளுத்தி வந்து தான் இப்போ கருவாடா போட்டிருக்கேன். அடுத்து வந்து 5 நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சது தான் இப்போ இதையும் நம்ம சேர்த்துப்போம். முட்டையை வந்து நான் கீரி தான் சேர்த்துருக்கேன், அப்போதான் வந்து மசாலா உள்ளே ஏறும். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மணி வந்து 12. இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆவி பறக்க பறக்க கதம்ப கருவாட்டு குழம்பு வச்சிருக்காங்க தேவயானி விறகடுப்புல. அக்கா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டை, கருவாடு இது எல்லாத்தையும் போட்டு கதம்ப கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்காங்க. சுட 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 வாசனை தூக்குது. முட்டை வேலை இருக்கு. சுட 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 செம்ம சூடா இருக்கு. ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. கருவாட்டு கூட மண்டை தான் வந்துருக்கு பாருங்க எனக்கு. என்னடா ட்ரெஸ் மாத்தலையா? ஸ்கூல் ட்ரெஸ்ஸை நீ தான் ஸ்கூல் வந்தேன், அக்கா செஞ்சு வச்சிருந்தாங்க, சூப்பரா இருக்கு. நீ தான் லாஸ்ட் விடு, நாளைக்கு ஸ்கூல் லீவு. கருவாட்டு குழம்பு பார்த்த உடனே ட்ரெஸ்ஸை கூட மாத்தலை பார்த்துக்கு. அங்க இறங்குறேன், இங்க வாசனை வருது. எங்க மாங்காய் காணுமே? இப்ப நானே வைக்க மாட்டேன். நம்ம வீட்டு மாங்காய் மரம். மாங்காய் கொடுக்க எல்லாமே இருக்கு, அதான் மாங்காய் வந்து போச்சு. கருவாட்டு குழம்பு பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸை கூட மாத்தலை விக்கி, ஸ்கூல் ட்ரெஸ்ஸை கூட. தூடு ரெடிப்பா இருக்கு, செம்ம அட்டகாசமா இருக்கு. எப்படி விக்கி இருக்கு? அம்மா கூட இப்படி குழம்பு வச்சதே இல்லை. ஏன் குழம்பு பார்த்த உடனே தேவனி பக்கம் போயிட்டீங்க எல்லாரும்? அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கருவாட்டு குழம்பு வாசனைக்கு பாரு கோழி குஞ்சே வந்துருச்சு. குழம்பு மட்டும் விட்டு சுட இருக்குது, எதையும் சாப்பிட எதையும் கடிச்சு சாப்பிட முடியல. பாருங்க அப்படியே ஆவி பறக்க. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து இவ்வளோ ஆவி பறக்க சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க குழம்பு, இதாங்க குழம்பு. டெய்லி இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இட்லி தோசை இந்த சாப்பாடெலாம் பத்தாதுங்க எவ்வளோ நாளும். மண் சட்டியில் செஞ்சாலே சூடு வந்து அப்படியே இருக்கும், சீக்கிரமாக ஆறாது. மாங்காய் பாருங்க, நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. ஒன்று போதும், ஏன்னா நிறைய காய்கறி இல்லை, அதனால ஒரே மாங்காய் போடுவாங்க. பதில் நம்ம வீட்டு மரம் மாங்காய் தான் பாது. சாப்பாடை நல்லா குழம்பு போட்டு பிசைஞ்சு ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு, முட்டையை வச்சு ஒரு கை கொடுப்போம். அப்படியே வாயில போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன்.